வீட்டுக்கே போயிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ என்ன என்ன என்கேஜ்மெண்ட் பண்ணி தரலாம், ஹோம் ஈவென்ட்ஸ், காது குத்து பண்ணலாம், பர்த்டே பண்ணலாம். இப்ப எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து நாங்க சென்னைக்குள்ளதான் பண்றோம் அப்படின்றது இல்லாம எல்லா ஊர்லயும் நாங்க பண்றோம். உங்களோட விஷயம் உங்க வீட்டு டேட் மட்டும் எங்களுக்கு கூட்டினா எங்க டீம் வந்து அங்க இருந்து உங்க வீட்டுல இருந்து எப்படி உங்க சொந்தக்காரங்க எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரையும், அதாவது பந்தகால் நடுவுல இருந்து பந்தி முடிகிற வரையும் அவங்களை சென்ட் ஆஃப் பண்ற வரையும் நாங்க எங்களோட பொறுப்பு. ஒரு பிரைடல் மேக்கப் பொண்ணுக்கும் கொடுத்துடலாம், குரூம் பெண்ணு மாப்பிள்ளைக்கும் கொடுத்துடலாம். ஒரு டிஜே, ஃபுட் ஸ்டால்ஸ், அப்புறம் வெல்கம் டான்ஸ், அப்புறம் வந்து அந்த இது ஆர்த்தி பிளேட்ஸ் எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து யூனிக்கா இருக்கும். ஆர்த்தி பிளேட்ஸ் ஒண்ணு வந்து பொண்ணுக்கோ இல்ல பையனுக்கோ ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட். யாருக்கு எடுக்கிறாங்களோ, இப்போ பொண்ணு வீட்டுல எடுக்கிறாங்களா பையன் வீட்டுல எடுக்கிறாங்களான்னு தெரியாது. இப்போ பொண்ணு வீட்டுல எடுக்கிறாங்கன்னா பையனுக்கு, பையன் வீட்டுல எடுக்கிறாங்கன்னா பொண்ணுக்கு. அது பார்க்க உங்களுக்கு வந்து யூனிக்காவும் இருக்கும், ஒரு மெமரபிளாவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கோம். இப்ப எல்லா ஏரியாலயுமே இப்ப டெக்கரேஷன் சொல்லி போயிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா அங்கேயுமே 1 lakh வரைக்கும் செலவழிச்சுட்டு தான் இருக்காங்க இப்ப கிராமப்புறங்கள்லயே. ஆனா அது பக்காவா வந்துட்டு ஒரு ஹை கிளாஸ்ல வந்துட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. உங்களுக்கும் அதே மாதிரி ஹை கிளாஸ்ல வந்துட்டு ஒரு ஈவெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இருக்கிற இடத்துல உங்க வீட்டு சொந்தக்காரங்க மாதிரியே வந்துட்டு முழு வேலையுமே பார்த்து கொடுத்துட்டு போறதுக்கு இவங்க ரெடியா இருக்காங்க. வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்க ரஹீம் பேசிட்டு இருக்கேன். கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழில் பார்த்தவொடனே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருந்திருக்கும். நீங்க நிறைய படங்கள்ல வந்து பார்த்துருப்பீங்க. அவங்க வீட்டுடைய ஃபங்க்ஷன், அதாவது பர்த்டே பார்ட்டியா இருக்கட்டும், மேரேஜ் ஈவெண்டா இருக்கட்டும், இல்ல புது வீடு கட்டியிருப்பாங்க, ஹவுஸ் ஓப்பனிங் ஃபங்க்ஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிராண்டா வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே யார் பண்றா, அதே மாதிரி நம்ம பண்ணணும்னா எவ்வளவு பட்ஜெட் ஆகும் அப்படின்னு சொல்லி டவுட்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே கம்மியான பட்ஜெட்ல, அதாவது எப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி சிட்டி சைடை தவிர்த்து நீங்க எந்த ஒரு கிராமப்புறமா வேணா இருக்கட்டும், அங்கேயுமே நிறைய செலவழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்காண்டி. ஆனா இந்த அளவுக்கு ஒரு கார்பரேட் லெவல்ல கிளாஸா வந்துட்டு நமக்கு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ட்ரெடிஷ்னலா இருக்கு, அது வந்து ஒரு உண்மை. இப்போ நீங்களும் இதே மாதிரி குவாலிட்டியா ட்ரெண்டியா உங்களுடைய கிராமத்திலயுமே இதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா 10,000 ரூபாயிலிருந்து வந்து இவங்ககிட்ட பேக்கேஜ் எல்லாம் இருக்கு. அது எப்படி என்னன்றதான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்நாடு ஃபுல்லா அவங்களோட சர்வீஸ் இருக்காங்க, ஆச்சரியமா இருக்கு. வாங்க ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரஹீம் டிவி யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற இந்த மாதிரியான பல பயனுள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சிஸ்டர் பக்கத்துல இருக்காங்க, இவங்க தான் இன்னைக்கு நமக்கு டீட்டெயில்டா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. நம்ம ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சிஸ்டர். சிஸ்டர் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க யாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றத ஷேர் பண்ணுங்க. என் நேம் கலை. நாங்கள் வந்து ஒரு ஈவெண்ட் கம்பெனி ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட ஈவெண்ட் கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு விசேஷம். நம்ம வீட்டு விசேஷம் ஏன் அப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எல்லா வீட்டு விசேஷத்தையும் நாங்கள் வந்து பண்ணி தரணும், அதாவது எங்களோட விஷயமா இல்லாமல் உங்களோட வீட்டு பொண்ணா வந்து பண்ணி தரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வீட்டு விசேஷம் அப்படின்ற கான்செப்டே நாங்கள் வச்சிருக்கோம். இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சர்வீஸ். உங்க வீட்டு ஃபங்க்ஷனா எடுத்து பண்ணுவீங்க சொல்றீங்க, என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் நீங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படி பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் பர்த்டேல இருந்து பர்த்டே, மேரேஜ், என்கேஜ்மெண்ட் எல்லா ஃபங்க்ஷனும் சார். ஓகே. வீடு போறோம் உடனே வீட்டுக்கு தேவையான பொருட்கள், கேட்டரிங்ல இருந்து அந்த ஹவுஸ் டெக்கரேஷன்ஸ், போட்டோகிராஃபி எல்லாமே, ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் முதல் கொண்டு யூனிக்கா. இப்ப ஸ்பெஷலா வந்து உங்களோட நேம் போட்டோ இல்ல ஸ்பெசிபிக்கா ஸ்பெஷலா எதனா பண்ணி தரனாலும் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் நாங்க. ஓகே ஓகே. ரிட்டர்ன் கிஃப்ட் முதல் கொண்டு பண்ணி தருவோம். சூப்பர் சூப்பர். சிஸ்டர், உங்களுடைய இப்ப சென்னையில இருக்காங்க அப்படின்றப்போ உங்களுடைய ஆபீஸ் இருக்கும் இல்லையா, அதோட அட்ரஸ் சொல்லிருங்க. சென்னையில வந்து ஸ்பென்சர்ல ஒரு ஆபீஸ் இருக்கு. ஓகே. மறைமலை நகர்ல ஒரு பிரான்ச் இருக்கு. ஓகே. ரெண்டு ஆபீஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க கிளிக் பண்ணி நீங்க டைரக்டாவே போய் விசிட் பண்ணிட்டு டீடைல்டா நீங்க எந்த அளவுக்கு பட்ஜெட் நீங்க நினைச்சிருக்கீங்களோ அந்த பட்ஜெட்டுக்கு போங்க, அதை விட கம்மியாவே பண்ணி தருவாங்க. ஓகே சிஸ்டர், இப்ப நீங்க சொல்ற அந்த ஈவென்ட் பிளானிங் கம்பெனிஸ் வந்து நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு யூனிக்கா உங்ககிட்ட நாங்க வரணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பாயிண்ட்லாம் சொல்லுவீங்க? ஈவென்ட் கம்பெனி நிறைய இருக்கு, அது எனக்குமே தெரியும். பட் ஆனா நாங்க எடுத்திருக்க ரீசன் என்ன இதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய ஹை பட்ஜெட் அப்படியே வச்சிருக்காங்க. நம்ம நார்மல் பர்சன்ஸ்க்கு வந்து அந்த ஹை லெவல் கொடுக்க முடியுது, பட் ஆனா அவங்க ஆசைப்படுறாங்க, ஸோ நம்மளால பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி. ஸோ நாங்க பிளான் பண்ணது என்னன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ அந்த எவ்வளவு காஸ்ட் அவங்க பட்ஜெட் கஸ்டமர் சொல்லிட்டாங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளவு ஹை இதுவை கவர் பண்ண முடியுமோ அதை நாங்க கவர் பண்ணி அவங்களுக்கு நாங்க பிளானா கொடுத்துருவோம். ஓகே. மண்டபம் எடுக்கிறோம் சார், மண்டபம் எடுத்தீங்கன்னா அதுக்கு தனியா காஸ்ட் இது இருக்கு. அப்படின்ற பட்சத்துல ஒரு வீடு எனக்கு பெரிய இடமா இருக்கு, ஆனா அந்த இடத்துல எப்படி ஆர்கனைஸ் பண்றது, இப்ப அந்த லோக்கல்ல விசாரிச்சீங்கன்னா அந்த லெவல் பண்ணி தர மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பேக் ட்ராப் அந்த ஏரியா ஸ்டைல்ல மட்டும் தான் பண்ணுவாங்க. அந்த ஸ்டைல்ல பண்ணுவாங்க. ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஃபுல் அப்டேட் பண்ணிடுங்க. ட்ரெண்டா இப்ப பண்ணி கொடுத்தனா அது நல்ல நேம் நிக்கும், பரவாயில்ல நல்லா பண்ணிட்டாங்க அப்படினு பிளேஸ் இருக்கும், பண்ண முடியாது. சோ ஹோம் ஈவென்ட்ஸும் நாங்க நிறைய பண்றோம். ஓகே. வீட்டுக்கே போயிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ
என்ன என்ன என்கேஜ்மெண்ட் பண்ணி தரலாம், ஹோம் ஈவெண்ட்ஸ், காது குத்து பண்ணலாம், பர்த்டே பண்ணலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு பிளேஸ் இருக்கு இல்ல இந்த இடத்துல என்ன மாதிரி ஐடியா பண்ணலாம் எங்களை ஐடியா கேட்டீங்கனாலும் நாங்க வந்து உங்களுக்கு வந்து ஐடியா வைஸ்லயும் கொடுப்போம். இப்ப எல்லாத்தையோட முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து நாங்க சென்னைக்குள்ளதான் பண்றோம் அப்படின்றது இல்லாம எல்லா ஊர்லயும் நாங்க பண்றோம். சரி, உங்களோட விஷயம் உங்க வீட்டு டேட் மட்டும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்க டீம் வந்து அங்க இருந்து உங்க வீட்டுல இருந்து எப்படி உங்க சொந்தக்காரங்க எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரையும், அதாவது பந்தகால் நடுவுல இருந்து பந்தி முடியற வரையும் அவங்களை சென்ட் ஆஃப் பண்ற வரையும் நாங்க எங்களோட பொறுப்பு. அப்ப நாங்க எந்த வேலையுமே பார்க்க வேண்டியது இல்ல. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்க வந்து நல்லா கிளம்பி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரவங்களை வெல்கம் பண்ணிட்டு அவங்க கிட்ட பேசி அந்த மாதிரி டென்ஷன் வச்சுக்க வேண்டாம். டென்ஷன் போக்குறதுக்காக தான் நாங்க இந்த கான்செப்டே கொண்டு வந்தோம். ஓகே, ஆனா இது நீங்க சொல்றது எல்லாமே நார்மலா இப்ப ஒரு வில்லேஜ் சைடு வந்துட்டு இது வரைக்கும் என்ன ஸ்டைல்ல பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஸ்டைல்ல இருக்காது. ஆமா ஆமா, இது வந்து இப்போ அப்படியே கார்ப்பரேட் லெவல்ல. ஆமா, கார்ப்பரேட் லெவல். ஏன்னா நாங்க கார்ப்பரேட் ஈவென்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் சார். நாங்க கார்ப்பரேட்ல வந்து நார்மல் அந்த மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து தனியா சர்ப்ரைஸ் பார்ட்டிஸ் நிறைய விஷயம் பண்ணிட்டே இருக்கோம். சோ அந்த ஸ்டைல நாங்க கொண்டு வரோம். உங்களுக்கு நாங்க ஐடியாஸ் கொடுத்துருவோம். ஓகே, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத எங்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா சார் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு நாங்க போட்டு கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன பட்ஜெட் கொடுக்குறோம் அந்த பட்ஜெட் தான் வரும். இல்ல எக்ஸ்ட்ரா ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ அப்படின்ற விஷயமும் கிடையாது. ஓகே, சிம்பிளா சொல்லணும்னா கிராமப்புறங்கள்ல அதாவது சென்னையை தவிர்த்து சென்னைக்கு வெளியே இருக்கட்டும் இல்ல தமிழ்நாட்டுல எந்த டிஸ்ட்ரிக்டா வேணா இருக்கட்டும் அங்க இருக்கிற கிராமங்கள்ல நீங்க நிறைய செலவழிச்சு பண்ணுவாங்க. ஆனா அது கிராமத்து ஸ்டைல்ல இருக்கும். ஆனா அதவே ஹை கிளாஸ்ல வந்துட்டு குவாலிட்டியா ஒரு ஈவெண்ட் வந்து நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கிராமத்திலேயே இவங்க பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிஸ்டர், இந்த இடத்துல இருந்து ஒரு டவுட் வரும். ஹை கிளாஸ்ல வந்து பண்ணி தரேன்னு சொல்றீங்க, பட்ஜெட் வந்து எத்தனை ரூபாய் ஸ்டார்ட் ஆகும், அதுல என்னென்னலாம் வரும்? இப்போ வந்து ஒரு மேரேஜ் எடுத்துக்கோங்க சார். ஃபுட் வந்து ஏன்னா மேரேஜ் எங்களால கரெக்டான என்ன ரேட் சொல்ல முடியாது. ரீசன் என்னன்னா ஆட்கள் பிளஸ் வந்து நம்ம மெனு ஃபுட் மெனு என்ன மாதிரி கேக்குறாங்க. வெஜ் இருக்கு, நான்வெஜ் இருக்கு, அதுலயே நிறைய வெரைட்டிஸ். கூட்டி போயிருவீங்க அப்படிதானே? குக் டீம் இருக்காங்க சார். குக் வந்து எங்க வேணாலும் உங்களுக்கு பிளேஸ் கொடுத்தா போதும், நாங்க இறங்கி செய்ய ஆல் ரெடியா இருக்கோம். அங்கேயே நாங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் அங்க பண்ணிடுவோம். நான் தான் சொல்றேன், எங்க டீம் அங்க வந்துருவோம். நாங்க முன்னாடியே நாங்க வந்து அந்த இடத்துல இருக்க பொருட்களை வச்சு நான் உங்களுக்கு நாங்க ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். சோ இங்க இருந்து நாங்க எது தேவை கிடைக்கலையோ அதை மட்டும் அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஏன்னா நான் முன்னாடியே வந்துருவோம். நாங்க நீங்க எங்களுக்கு இந்த டேட்னா அன்னைக்கு மட்டும் நாங்க வர மாட்டோம். முன்னாடியே வந்து உங்களை வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி தான் பண்ண முடியும் சார் அப்படின்றது உங்களுக்கு கொட்டேஷன்ல உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே, அந்த பட்ஜெட் சொல்லுங்க. ஆமா, 1 lakh இப்ப எடுத்தீங்கன்னு. ஆமா, ஒரு மேரேஜ் எடுத்தீங்கன்னா 1 lakh எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிரைடல் மேக்கப் பொண்ணுக்கும் கொடுத்துடலாம், குரூம் மாப்பிள்ளைக்கும் கொடுத்துடலாம், ஒரு டிஜே, ஃபுட் ஸ்டால்ஸ், அப்புறம் வெல்கம் டான்ஸ், அப்புறம் வந்து அந்த இது ஆர்த்தி பிளேட்ஸ் எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து யூனிக்கா இருக்கும். ஆர்த்தி பிளேட்ஸ் ஒண்ணு வந்து பொண்ணுக்கோ இல்ல பையனுக்கோ ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட். யார் இப்ப எடுக்கிறாங்களோ, இப்போ பொண்ணு வீட்டுல எடுக்கிறாங்களா பையன் வீட்டுல எடுக்கிறாங்களான்னு தெரியாது. இப்ப பொண்ணு வீட்டுல எடுக்கிறாங்கன்னா பையனுக்கு, பையன் வீட்டுல எடுக்கிறாங்கன்னா பொண்ணுக்கு. இது 2 பேருக்கும் சேர்ந்த மாதிரி தான் பண்ணி தருவோம். ஒரு பெயிண்டிங் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன், லைவ் பெயிண்டிங் பண்ணி தருவோம். அது பார்க்க உங்களுக்கு வந்து யூனிக்காவும் இருக்கும், ஒரு மெமரபிளாவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கோம். இன்னொன்னு வந்து எங்களோட ஈவெண்ட்ல வந்து எல்லா ஈவெண்ட்டும் குப்பை போட்டு போறாங்க. பட் ஆனா நாங்க வந்து குப்பை போடாம ஒரு கிரீன் மேஜிக்கா எதனா பண்ணணும் அப்படின்றது ஒரு கான்செப்ட். சோ அது சம்பந்தமா எங்க கம்பெனி சார்பாவே ஒரு கிஃப்ட், ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுப்போம். அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு மெமரி, அதை தூக்கி போட முடியாது, இது பண்ண முடியாது. அதை வாங்கும்போது உங்களுக்கு தெரியும் அதோட வர்த்தம் என்ன அப்படின்றது. சோ இது நாங்க கொடுக்குற விதி எப்படி இருக்கும்னா, அந்த கிஃப்ட் உங்களோட தலைமுறைக்கு, உங்க தலைமுறைக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ மாப்பிள்ளை பொண்ணு அவங்க 2 பேத்துக்கு உண்டான மேக்கப் கொடுத்துறீங்க. ஆமா, அப்புறம் வெல்கம் டான்ஸ், டிஜே அண்ட் ஃபுட் ஸ்டால்ஸ். அப்புறம் வேற என்னென்ன வருது? வெல்கம் கேர்ள்ஸ் கொடுத்துறோம். வெல்கம் கேர்ள்ஸ், அப்புறம் அந்த அங்க இன்விடேஷன்ஸ், அந்த பந்தல் செட்டப், அதெல்லாம் பந்தல் செட்டப் தான். அதான் சரி, என்ட்ரன்ஸ் ஆர்ச் வரும், அதுல பேக் டிராப் வரும், அப்புறம் நேம் போர்டு ஒன்னு வந்துரும், அப்புறம் வந்து செல்ஃபி பூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வந்துரும். அந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ்ல இதுல எல்லாமே வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. ஆமா, அதுலயே நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. நம்ம வின்யூ பார்த்து தான் அந்த கரெக்டா நம்ம சொல்ல முடியும். நான் சிம்பிளா உங்களுக்கு டெக்கரேஷன் சொல்லிட்டு ஒன்னே அதுலயே வந்து 10 கேட்டகரிஸ் வந்துரும். ஓகே, நிறைய இது வேற வேற காம்போ இருக்கு. அதுல நிறைய விஷயம் இருக்கு. ஓகே, அது எங்களுக்கு ஃபீல்ட்ல இருக்க எங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டெக்கரேஷன் அப்படிதான் இருக்கும். ஆனா நீங்க நார்மல் மண்டபத்துக்கு போகும்போதும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது மண்டபத்துக்கு போகும்போது வித்தியாசம் தெரியும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு டெக்கர் பண்ணிருப்பாங்க விஷயம். ரொம்ப கிராண்டா இருக்கும். சோ நம்மளுடைய வின்யூ பொறுத்து தான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம லுக் வைஸ் கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து. கஸ்டமர் வின்யூ கொடுத்துட்டாங்கன்னா இதை பண்ண முடியும் அப்படின்றத நாங்க சொல்லிடுவோம். பாருங்க, பந்தக்கால் நடுறதுல இருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு போற வரைக்கும் முழு பொறுப்பையும் பாத்துக்கிறாங்க. அதுவும் கிராமப்புறங்களா இருந்தாலுமே நீங்க சிட்டி சைட்ல ஹை கிளாஸ்ல வந்துட்டு ஒரு ஈவெண்ட் வந்துட்டு பாத்துட்டு இருந்திருப்பீங்க. அதை அப்படியே உங்களுடைய வீட்டுக்கே வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். உங்க ஏரியாவில் இருக்கிற மண்டபத்துக்கு வந்து நீங்க பண்ணிக்கலாம். நான் இப்ப எல்லா ஏரியாலையுமே இப்ப டெக்கரேஷன் சொல்லி போயிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா அங்கேயுமே 1 lakh வரைக்கும் செலவழிச்சுட்டு தான் இருக்காங்க இப்ப கிராமப்புறங்கள்லயே.
ஆனா அது பக்காவா வந்துட்டு ஒரு ஹை கிளாஸ்ல வந்துட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. உங்களுக்கும் அதே மாதிரி ஹை கிளாஸ்ல வந்துட்டு ஒரு ஈவெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்க இருக்கிற இடத்துல உங்க வீட்டு சொந்தக்காரங்க மாதிரியே வந்துட்டு முழு வேலையுமே பார்த்து கொடுத்துட்டு போறதுக்கு இவங்க ரெடியா இருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், சிஸ்டர் 1 lakh அப்படின்னு சொன்னீங்க, அதாவது மேரேஜுக்கு. இப்போ ஒருவேளை இப்போ இங்க இருந்து நீங்க அங்க வந்து பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா, அப்ப இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே முழுக்க முழுக்க இங்க இருந்து எடுத்துட்டு வருவீங்களா, இல்ல அதுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு இதெல்லாம் ஆகும், அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இல்ல சார், எங்களுக்கு வந்து வினியூ சொல்லிடுவீங்க இல்லைங்களா, நாங்க முன்னாடியே வந்து பிளேஸ பார்த்துட்டு மேக்ஸிமம் வந்து நாங்க அந்த இடத்துலயே முடிச்சிருவோம் பர்ச்சேசிங். இப்ப எல்லா ஏரியாலயுமே ஆள் இருக்கா உங்களுக்கு? எல்லா இடத்துலயும் ஆள் இருக்காங்க. எந்த கிராமமா இருந்தாலும் சரி, அது சுத்தி எங்க எங்க இருக்கும். கிராமம் இருந்தாலும் அதுக்கு ஒரு தனியா ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா, மெயின் ஏரியான்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏரியால பண்ணலாம். நார்மலா இப்ப அவங்க ஏரியாவுல அவங்க ஆர்கனைஸ் பண்ணா எவ்வளவு டிரான்ஸ்போர்ட் ஆகுமோ அது மட்டும். ஆமா, அந்த டிரான்ஸ்போர்ட் தான். அது மட்டும் எக்ஸ்ட்ரா டிராவல் வந்து எக்ஸ்ட்ரா தான். இப்போ எந்த இடத்துல பண்ணாலுமே, இப்ப கிராமத்துல இருந்து பண்ணாலுமே ஒரு டிரான்ஸ்போர்ட்ன்றது அவங்க பேபிள், அந்த பேமெண்ட் தான். ஓகே. எந்த ஈவென்ட் எடுத்தாலுமே டிரான்ஸ்போர்ட் தனியா தான் சார் வரும். ஓகே சிஸ்டர், கிராண்ட்னு சொல்றப்ப எல்லாருமே ஒரு பக்கம் சந்தோஷமா இருப்பாங்க, ஒரு பக்கம் பயமாவும் இருக்கும். ஆமா. இப்போ ஸ்டார்ட் பண்ணி முடிச்ச பின்னாடி எக்ஸ்ட்ரா எவ்வளவு பில் ஆச்சுன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி பயந்துட்டு இருப்பாங்க. ஆமா. அத பத்தி சொல்லுங்க. இல்ல சார், எங்களோட கம்பெனி இதை பொறுத்தவரை அதுதான் நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எனக்கு ஆர்டர் என்கொயரி பண்ண உடனே நாங்க கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு உங்க பிளேஸ்க்கே வந்துருவோம். உங்க பிளேஸ்க்கு வந்து இவ்வளவுதான் பண்ண முடியும், நான் உங்களுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுக்குறோம் பாத்தீங்களா, அந்த கொட்டேஷன்லயே மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே. சரி. சோ நீங்க வந்து இத மட்டும் நீங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டா போதும். நாம என்னென்னலாம் கேட்டிருக்கோமோ அது எல்லாமே வந்துரும். ஆமா வந்துரும். ஏன்னா நம்ம டைரக்ட் மீட்டிங் பண்ணி போறோம் சார், வெளியூர் அந்த இடத்துலயே உட்கார்ந்து பார்க்க போறோம். சோ வந்து இதுதான் வரும் நான் லைவா எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் கூட கேட்க மாட்டீங்க? கேட்க மாட்டோம். ஓகே. அது நீங்களே பார்த்து கொடுத்தா உண்டு, சரிங்களா? உங்களுக்கே தெரியும் சர்வீஸ் வைஸ்ல நீங்க பார்த்து கொடுக்குறதா. சோ ரிட்டர்ன் gift முதல்ல கொண்டு யூனிக்கா பண்ணி தரோம் நாங்க ரெடியா. இப்போ இந்த 1 lakh காம்போல வந்துட்டு ஃபுட் வராது. ஃபுட் வராது சார். இதுவே நீங்க ஃபுட்டும் சேர்த்து பண்றதுனால பண்றது வேற. ஃபுட் நாங்க பண்ணி தருவோம். ஏன்னா எங்களுக்கு எல்லா டீம்லயும் வந்து ஆள் இருக்காங்க, நான் வெஜ்ல இருந்து வெஜ்ல இருந்து நல்ல பண்ற சமையல்காரங்களும் இருக்காங்க. நாங்க அங்க வந்து சமையல் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சிஸ்டர், இப்போ மேரேஜுக்கு வந்துட்டு சொல்லிட்டீங்க, இப்போ பர்த்டே பார்ட்டி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்துட்டு பட்ஜெட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? இது ஹோம் ஈவென்ட்டாவும் பண்ணலாம் சார், இல்லனா ஒரு பார்ட்டி ஹால் இதுலயும் பண்ணலாம். மினிமம் 10ல இருந்து இப்போ வீட்ல பண்றீங்க, எனக்கு வந்து ஒரு ரிச் லுக் கொடுக்கணும் அப்படினா 10,000ல இருந்தே பண்ணிக்கலாம். 10,000ல இருந்தே பண்ணிக்கலாம். டெக்கரேஷன் வைஸ் நான் சொல்றேன். அவங்களுக்கு என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா பேக் டிராப் ஃபுல்லா டெக்கரேஷன்ஸ், கேக் டேபிள் டெக்கரேஷன்ஸ், என்ட்ரன்ஸ், பிளஸ் வந்து பேபி நேம் போர்டு, அந்த மாதிரி ஒரு வீட்ல சொல்றேன் நம்ம. இப்ப மண்டபத்துல எடுத்தீங்கன்னா அது அதிகமாகும். ஓகே. அது ஒரு மேரேஜுக்கு என்னவோ அதே மாதிரி தான். அதேதான் சேம் டெக்கரேஷன் மாதிரி தான். இப்ப கம்பெனிஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ்ல அவங்க எங்களுக்கு பண்றாங்க அப்படின்ன போது அவங்களுக்கும் இதே மாதிரி தான். ஓகே. சேம் எங்களுக்கு ரெகுலரா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா நம்ம ஒருவேளை நம்ம சேனல் மூலமா வராங்கன்னா அவங்க 4 இடத்துல விசாரிச்சு தான் வருவாங்க. கண்டிப்பா. அதை விட நீங்க கொஞ்சம் கம்மியா தான் பண்ணி தரணும். கண்டிப்பா. இப்ப நம்மளுக்கு சேனல் மூலமா தான் நாங்க பாத்துட்டு வரோம்னா எவ்வளவு பெஸ்டா பண்ணி தரணும் கண்டிப்பா பண்ணி தருவோம். ஓகே ஓகே गाइस, இந்த வீடியோ வந்து பாத்திருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நீங்க ஏதாவது அப்கமிங் உங்க வீட்ல வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது இல்ல ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வருது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இந்த வீடியோ வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இவங்களுடைய இந்த கம்பெனியுடைய எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொகேஷன் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன், அண்ட் கான்டாக்ட் நம்பருமே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருப்பேன், அண்ட் வீடியோலயுமே இருக்கும், நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களை நான் உங்கள் ரஹீம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.